கனமழை எதிரொலியாக கொடைக்கானல் பள்ளங்கி கோம்பை மூங்கில்காடு ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிஹரன் வழங்க கேட்கலாம். ஹரிஹரன் வணக்கம். காட்டாற்று ஐடியா என்னமோ சின்னதுதான், ஆனா லாபம் பெருசு. இங்க ஒருத்தர் முயல் பண்ணை மூலமா மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. வெள்ளம் அதிகரித்து நிலையில அங்க இருக்கக்கூடிய அருவிகள்ல என்ன சூழல் நீடிக்கிறது? தொடர்ந்து இந்த கிராமப்புறங்கள்ல வசிக்கக்கூடிய மக்களுக்கான பாதுகாப்பு தொடர்பான தகவல்கள் என்ன? கொடைக்கானல் மலைப்பகுதி கடந்த 20 நாளும் மழையான தொடர்ந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக நீரோடைகள் மற்றும் அருவிகள் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பள்ளங்கி கோம்பை மூங்கில்காடு கிராமத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கொடைக்கானல் பள்ளங்கி கோம்பை பகுதியிலிருந்து மூங்கில்காடு கிராமத்திற்கு செல்லக்கூடிய ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மூங்கில்காடு கிராம மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க கூட வெளியே வர முடியாமல் சூழல் உள்ளது. மேலும் நாங்கள் விளைவித்த விளைபொருட்களை சண்டைக்கு கொண்டு செல்ல கூட பெரும் அவதி அடைந்து வருகின்றனர். இதனை மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்தி பள்ளங்கி கோம்பை மலை கிராமத்திலிருந்து மூங்கில்காடு பகுதிக்கு செல்ல விரைவில் பாலம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மலைப்பகுதியில் அங்கங்கே தொடர்ந்து மரங்கள் விழுவதும் அவ்வப்போது மின்சார தடையும் தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன்.